நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் மேப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூகுள் மேப்ஸில் நிறைய விஷயங்களை நான் வந்து தெரிவிக்க போகிறதில்ல, ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் தெரிவிக்க போகிறேன். அதிகமாக நான் மொக்கப்பட விரும்பலை. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த செட்டிங் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதுக்காகவே உருவாக்கப்பட்ட வீடியோ அப்படி சொல்லலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்னோட சேனலை நீங்கள் வந்து பின்தொடருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வழக்கம் போல் சேனலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த 2020 அதிகம் பேரை பாதித்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தாங்க. இந்த கொரோனால நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, அவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த கொரோனாவோட பாதிப்பு, அதாவது ஒவ்வொரு நாட்டில் இந்த கொரோனா பாதிப்பு எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு தான் வந்து கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த COVID-19 அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது எந்தெந்த ஊர்களில் அந்த கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த கூகுள் மேப்ஸ் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு புதிய விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது எங்கே இருக்குது, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோனில் கூகுள் மேப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது துல்லியமான லொக்கேஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஆன் பண்ணணும். லொக்கேஷன் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லொக்கேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு, அப்படியே கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐகான் இருக்கு, அதை நான் டேப் பண்ண போறேன். இதுல COVID-19 இன்ஃபோ இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா COVID-19 டேட்டா ஆன் மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஸோ நியூ கேசஸ் பெர் 1 lakh people 7 days ஆவரேஜ். இது நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஜூம் அவுட் டு சி COVID-19. இதுல பாருங்க, உங்களுக்கு பாத்தீங்களா, இதுல பாருங்க கர்நாடகால வந்து 14.7 இன்க்ரீசிங். அதே மாதிரி ஆந்திராவில் பாத்தீங்கன்னா 11.8 டிகிரிசிங், அதாவது குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் புதுச்சேரி 27.6 டிகிரிசிங். அதுக்கப்புறம் தமிழ்நாடு 8 டிகிரிசிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா 23.7 இன்க்ரீசிங் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டோட்டலி இந்தியாவில் பார்க்கும்போது 5.8. ஸோ என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டில் அந்த இடத்த டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டை டேப் பண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா? இவ்வளோ ஹைலைட் பண்ணிட்டு பாருங்க. 8 தான் டிகிரிசிங், அதாவது கொரோனா வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத கூகுள் மேப்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கூகுள் மேப்ஸ் மூலியமாக. ஒரு செம அப்டேட். ஒரு கோவாவில் 26 டிகிரிசிங் குறைஞ்சிருக்கு. அப்புறம் மகாராஷ்டிராவில் 12.5 டிகிரிசிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் COVID-19 ரிசல்ட்டை வந்து கூகுள் மேப்ஸில் நீங்கள் செக் பண்ண முடியும். நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி வேர்ல்டில் பாருங்கள், நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்கக்கூடாது, ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் கொரோனாவோட பாதிப்பு எவ்வளவு இருக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நைஜரில் பாருங்க, இல்லவே இல்லை, ஸ்டெடியாக இருக்குது. அதே மாதிரி சவுதி அரேபியா 1.2, அப்புறம் ஒமானில் வந்து 12.6. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலையும் இந்த கொரோனாவோட ரிசல்ட்டாக அக்கு வர ஆணி வர வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் கூகுள் மேப்ஸில் போயிட்டு COVID-19 அதான் கொரோனா, இந்த கொரோனா எந்தெந்த ஊர்களில், எந்தெந்த மாநிலங்களில், எந்தெந்த நாடுகளில் தாக்கம் எவ்வளவு இருந்திருக்கு, குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட்டை நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணும்போது கூகுள் மேப்ஸ் மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுது. அதிகம் பேரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கூகுள் மேப்ஸில் தான் இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. COVID-19 அப்படிங்கிற ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது இந்த ஊர்களில் கொரோனாவோட தாக்கம் எப்படி இருக்கு, குறைவா இருக்கா, நிறையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு அந்த ஊரில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.